ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ராகி பால் தாங்க. இது ரொம்ப நம்ம எலும்புகளுக்கும் பற்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதில் கால்சியம் சத்து அவ்வளோ இருக்குது. ரொம்ப சிம்பிளுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளவோ நம்மளுக்கு உடம்பு முடியல வெளியே டேப்லெட் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் சிம்பிளாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராகியை நைட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு காலையில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அது தேங்காய் பால் மாதிரி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வெள்ளை துணி இருந்தால் அதுலேயும் பண்ணிக்கலாம், நான் ஃபில்டர் இருந்தால் அதுலேயும் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ண சக்கையை தூக்கி போட்டுறாதீங்க. அது என்ன பண்ணணும்னு நான் அடுத்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் இந்த மாதிரி நல்லா கலக்குன்னு கலக்கிட்டே வாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லைனா அடி பிடிச்சிடும். அடுத்தது நல்லா கலக்கிட்டுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா பனக்கல்கண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக பனக்கல்கண்டு ரொம்ப நல்லது, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது ஊற வைக்கிறதுக்கு ஒரு 2 பாதாம் முந்திரி கூட ஊற வச்சு பிளெண்ட் பண்ணலாம். அது இன்னும் நல்லாவே இருக்கும். லைட்டாக இந்த படத்தில் வந்தோடனே நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்குங்க. கலக்கிட்டுக்கப்புறம் உங்களுக்கு கஞ்சி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அடுத்து என்ன, நீங்கள் ஆல்ரெடி அந்த சக்கையை நான் சொன்னல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன தொட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சக்கையை அதில் போட்டுருங்க. போட்டுட்டுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு செடி மாதிரி வரும். அதுக்கடுத்து அதை என்ன பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், பாய்.